ஓகே, ஃபர்ஸ்ட் நியூஸ் எடுத்துக்கோங்க. February 14, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, February 14, 2026 ஃபர்ஸ்ட் நியூஸ். சரியா? ஃபர்ஸ்ட் நியூஸ்ல என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை பத்தி பேசியிருப்பாங்க. இது ஆல்ரெடி நம்ம பார்த்தது தான், திருப்பி ஒரு வாட்டி சொல்லிடுறேன். சரியா? அது என்னடா நியூக்ளியர் பவர் பிளான்ட் கேட்டீங்கன்னா வந்து நார்மல் பவர் பிளான்ட் வந்து உங்களுக்கு தெரியும். சரியா? என்னன்னா வந்து ஒரு கோலே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கோலை வந்து ஹீட் பண்ணுவாங்க. நீ ஹீட் பண்றப்ப வந்து லைக் வந்து அங்க வாட்டர் இருக்குமா, அந்த வாட்டர் வந்து அந்த ஹீட்டால வந்து எவாபரேட் ஆகும். சரியா? ஒன்ஸ் வந்து எவாபரேட் ஆச்சுன்னா வந்து அது வந்து ஸ்டீமா வந்து கன்வெர்ட் ஆகும். ஸ்டீம் வந்து மேல வந்து டர்பைன் இருக்கும். சரியா? அந்த டர்பைனை வந்து சுத்த வைக்கும். அப்படிதான் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும். அதே இது இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வந்து எப்படி எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் ஆகும்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த யுரேனியம் இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து ஸ்பிளிட் பண்ணுவாங்க. சரியா? ஸ்பிளிட் பண்றப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சரியா? அதே மாதிரிதான் ஒன்ஸ் வந்து ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டீம், அந்த ஸ்டீம் வந்து ஆகும். அந்த ஸ்டீம் வந்து டர்பைனை வந்து சுத்த வைக்கும். அப்படி வந்து உங்களுக்கு வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து கிடைக்கும். இதுதான் வந்து நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல வந்து இப்படிதான் வந்து வேலை செய்யும் அப்படின்றது நான் வச்சுக்கோங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் நியூஸ் ஃபுல்லாமே ஸ்டாட்டிக் தான். இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து இந்தியால இப்போதைக்கு எத்தனை பவர் பிளான்ட் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அதாவது நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து எத்தனை இருக்குன்னு கேட்டீங்கன்னா 24 நியூக்ளியர் பவர் பிளான்ட் வந்து இருக்கு. ஓகேவா? அவன் வந்து ஒரே ஒரு பவர் பிளான்ட் வந்து சேர்த்திருக்க மாட்டாங்க. சரியா? அது வந்து ரொம்ப பழைய பவர் பிளான்ட் அப்படின்றதுக்காக அதை சேர்த்திருக்க மாட்டாங்க. அந்த பவர் பிளான்டோட பேர் பார்த்துக்கோங்க, ராஜஸ்தான் அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். அதை மட்டும் சேர்த்திருக்க மாட்டாங்க. இப்போதைக்கு வந்து கரண்டா வந்து எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 24 இருக்கு. சரியா? இதோட மொத்த கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 8 ஜிகாவாட் அப்படின்றது சொல்ல தெரியணும். ஆனா வந்து நமக்குன்னு ஒரு டார்கெட் இருக்கு. இந்த மாதிரி 2047க்குள்ள இந்தியாவோட இந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் வழியா இந்த எலக்ட்ரிசிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க பாத்தீங்களா, அது வந்து 100 ஜிகாவாட் வந்து அடையணும் அப்படின்ற ஒரு டார்கெட் வந்து இருக்கு. இப்போதைக்கு கரண்ட் எவ்வளவு இருக்கு? வெறும் 8 தானே இருக்கு. அதுக்காக வந்து ஒரு மிஷின் வந்து தொடங்கியிருப்பாங்க. அதோட பேர் தான் வந்து நியூக்ளியர் எனர்ஜி மிஷின் சொல்லுவாங்க. இதை பத்தி நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருப்போம் கேட்டீங்கன்னா, இந்த 8 ஜிகாவாட் அப்படின்றது வந்து 22 ஜிகாவாட்டை வந்து மாத்திருவாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா 2032க்குள்ள. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா 2032ல இருந்து 2047க்குள்ள வந்து அடிஷனலா இன்னொரு 32 ஜிகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 8 பிளஸ் 22, 22 பிளஸ் 32 எவ்வளவு ஆச்சு? 54 ஆச்சா? ஆனாலும் நம்மளோட டார்கெட் வந்து 100 தானே. மிச்சம் ஒரு 46 ஜிகாவாட் வந்து பேலன்ஸ் வந்து இருக்கும். இந்த 46 ஜிகாவாட் வந்து யார் ப்ரொடியூஸ் பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த பிரைவேட் கம்பெனிஸ், அங்க இருக்க ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து இந்த பப்ளிக் செக்டர்ல வந்து அதர் கம்பெனிஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, அதுக்கடுத்து என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த பவானியை பத்தி பேசியிருப்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலா வந்து இந்த பவானி அப்படின்றது வந்து எப்போ வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க வந்து 2003 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. எதுக்காக எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். சரியா? அதே மாதிரி தான் அந்த நியூக்ளியர் பவர் பிளான்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுலயே ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக 2003 வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து கரண்டா வந்து இந்த பவானி என்ன பண்ணிக்கிட்டு இருக்குன்னா வந்து கல்பாக்கம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்டோட கெப்பாசிட்டி பார்த்துக்கோங்க 500 மெகாவாட்டுக்கான ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் வந்து இப்போ வந்து கமிஷனுக்கு வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற என்ன சொல்லியிருப்பானா வந்து இதே மாதிரி எப்படி வந்து இந்த பவானி வந்து இப்போ பண்ணியிருக்கோ அதே மாதிரி வந்து இந்த புரோட்டோடைப் ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் இது இருக்கு பாத்தீங்களா, இப்போதைக்கு ஒண்ணு கொண்டு வந்திருக்காங்களா, இதே மாதிரி வந்து இன்னொரு 2 வந்து நாங்க வந்து கொண்டு வரதுக்கு வந்து ஒரு பிளான் வந்து வச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லி வந்து முடிச்சிருப்பாங்க. வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்து போலாம் தானே. எத்தனை பேர் இருக்கீங்க? வரவங்களாம் வந்து சேர்ந்துட்டீங்க? ஓகே ஓகே, இது முதல் நியூஸ். சரியா? அடுத்து ரெண்டாவது நியூஸ் பார்த்துக்கோங்க. ரெண்டாவது நியூஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம இன்டெல் கம்பெனி இருக்கும் பார்த்தீங்களா, லைக் வந்து எப்படி சொல்றது, இப்போ நீங்க வந்து உங்க கையில வந்து ஒரு லேப்டாப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன ப்ராசஸர் வந்து நீங்க யூஸ் பண்றீங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து இந்த இன்டெல் ப்ராசஸர். சரியா? இதுதான் வந்து அவனோட வேலை. இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த இன்டெல் கம்பெனி இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து 2016 வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருப்பான். அதான் வச்சுக்கோங்க. என்ன ரூல்ஸ் வந்து போட்டிருப்பான்னா வந்து லைக் வந்து என்னோட ப்ராசஸரை வந்து வாங்குற பத்தியெல்லா எந்த கண்ட்ரிக்குன்னு பார்த்துக்கோங்க, இந்தியாவுக்கு வந்து ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பான்னா, என்
இந்தியன்ஸ் நீ என்னோட ப்ராசஸர் எல்லாம் வாங்குற ஓகே. ஆனா என்ன சொல்லியிருப்பானா வந்து இப்போ வந்து நீ இந்தியால இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ராசஸர் வந்து விற்பாங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து இந்த டிஸ்ட்ரிபியூட்டர்னு சொல்லுவாங்க. ஓகேவா? என்ன சொல்லியிருப்பானா வந்து இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட என்னோட ப்ராசஸர் நல்லா வச்சுக்கோங்க, இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர்ட்ட என்னோட ப்ராசஸர் வந்து நீ வந்து வாங்கினேன்னா உனக்கு வந்து நான் வந்து 1 வருஷம் வந்து வாரண்டி கொடுப்பேன். அது இல்லாம நீ வந்து சிங்கப்பூர், இந்த யூஎஸ்ஏ இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டர் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்ககிட்ட இருந்து வாங்கினீங்கன்னா உனக்கு வந்து நான் வந்து வாரண்டி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா வந்து 2016 வந்து ரூல்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்றாங்க, அதுக்காக வந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. யார் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருப்பாங்கன்னா வந்து மேட்ரிக்ஸ் இன்ஃபோ சிஸ்டம் அப்படின்னு ஒரு கம்பெனி வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? எதுக்காக கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருப்பானா வந்து நீ வாட்டு ரூல்ஸ் வந்து போட்டுட்ட. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த இந்தியன் டிஸ்ட்ரிபியூட்டர் நார்மலா ஒரு ப்ராசஸர் வந்து ஒரு 10,000 9,000 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வந்து என்ன சொல்றது, இந்த யூஎஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 9,000 விற்கிறான்னா இந்தியா டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து 10,000 விற்கிறான். ஓகேவா? எதனால இந்த விஷயத்த பண்றான்னா வந்து அவன்கிட்ட இருந்து வாங்கினா மட்டும் தானே வாரண்டின்னு சொல்லிட்டாங்க. அதனால வந்து மக்கள் வந்து மோஸ்ட்லி வந்து அவங்ககிட்ட இருந்து தான் வாங்குறாங்க. அத காரணம் காட்டி வந்து அவன் வந்து கொஞ்சம் அதிகமா வந்து காசு வச்சு விற்கிறாங்க. இதனால நாங்க வந்து ரொம்ப வந்து பாதிக்கப்படுறோம் அப்படின்னு சொல்லி வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. யார் பண்ணியிருக்கான்னு பாத்துக்கோங்க, மேட்ரிக்ஸ் இன்ஃபோ சிஸ்டம் லிமிடெட் தான் வந்து கம்ப்ளைண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்ப என்ன பண்றாங்க, அதுக்காக இந்த சிசிஏ இருப்பாங்க பாத்தீங்களா, அதை இன்வெஸ்டிகேட் வந்து பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து அவனுக்கு வந்து ஃபைன் வந்து போடுறாங்க இந்த இன்டெல் கம்பெனிக்கு. சரியா? எவ்வளவு வந்து ஃபைன் போடுறாங்கன்னு பாத்துக்கோங்க, 27.38 கோடி வந்து ஃபைன் வந்து போடுறாங்க. இந்த மாதிரி வந்து வைக்க கூடாது போல இவன் வந்து வச்சிருக்காங்க. அதனால வந்து ஒரு 27.38 கோடி வந்து ஃபைன் வந்து போட்டிருக்காங்க. எந்த ஆர்டிகிள் வந்து போட்டிருக்கான்னு பாத்துக்கோங்க, காம்படிஷன் ஆக்ட்ல செக்ஷன் 27 கீழ வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சுச்சா? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. 3ஆவது நியூஸ். ஓகே, 3ஆவது நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து நீ வந்து ஒரு நெல்லையோ ஒரு தக்காளியோ ஒரு உருளைக்கிழங்கோ வந்து விளைவிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதை விளைவிச்சோன்னே நீ வந்து இந்த அதை இந்த கொள்கலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, எப்படி சொல்றது, இந்த குடோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த குடோன்ல வந்து என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா அதை வந்து சேர்த்து வந்து வைப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்தியால மோஸ்ட்லி வந்து இந்த குடோன் வந்து மோஸ்ட்லி வந்து இல்லாம இருக்கு. அதனால என்ன ஆகுது, விவசாயிகள் வந்து ஒன்ஸ் வந்து அதை வந்து அறுவடை பண்ணி வெளியே எடுத்துட்டாங்கன்னா உடனே செல் பண்ற மாதிரி இருக்கு. ரொம்ப நாள் வந்து வச்சிருந்தாங்கன்னா வந்து அது வந்து கெட்டு போயிருது. இந்தியால வந்து இந்த குடோன்ஸோட எண்ணிக்கை, அந்த கொள்கலன் இருக்கும் பாத்தீங்களா, அதோட எண்ணிக்கையை கூட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு மிஷின் வந்து கொண்டு வராங்க. ஓகேவா? அந்த மிஷினோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ஸ்டோரேஜ் பிளான், அதாவது வேர்ல்டுல லார்ஜஸ்ட் ஸ்டோரேஜ் பிளானை வந்து இந்தியாவில கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து அதுக்காக ஒரு பைலட் ப்ராஜெக்ட், சரியா, இந்த மாதிரி வந்து லார்ஜஸ்ட் வந்து கொண்டு வர போறோம், அதை வந்து டெஸ்ட் பண்ணணும் பாத்தீங்களா. அதுக்காக வந்து இப்போதைக்கு ஒரே ஒரு ஸ்டேட், எந்த ஸ்டேட்னு பாத்துக்கோங்க, மத்திய பிரதேசல பலா பலாகத் பலாகட் அப்படின்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்கும். சரியா? அந்த டிஸ்ட்ரிக்ட்ல வந்து ஒரு ஸ்டோரேஜ் பிளான்ட் வந்து கொண்டு வராங்க அப்படின்றதுதான் விஷயம். அதோட கெப்பாசிட்டி எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க, 500 மெட்ரிக் டன் அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? இது யார் இம்ப்ளிமெண்ட் பண்றான்றது முக்கியம். நம்ம பேக்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க தான் வந்து இதை வந்து இம்ப்ளிமெண்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகே, இப்ப என்ன சொல்றது, பேக்ஸ்னா உங்களுக்கு நல்லா தெரியும். சரியா? இப்போ வந்து ஒரு ஃபார்மஸே இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு லோன் தேவைப்படுச்சுன்னா இந்த பேக்ஸ்கிட்ட போய் வந்து வாங்கிக்கிடுவாங்க. ஆனா வந்து இந்த பேக்ஸுக்கே காசுக்கு தேவைப்படுச்சுன்னா யார் வந்து வாங்குவாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் என்ன சொல்றது, இந்த டிஸ்ட்ரிக்ட் கோஆபரேட்டிவ் பேங்க் இந்த மாதிரி கவர்மெண்ட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அவங்ககிட்ட வந்து இந்த பேக்ஸ் வந்து காசு வந்து வாங்கி இந்த ஃபார்மர்ஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி வந்து வேர்ல்டுல லார்ஜஸ்ட் ஸ்டோரேஜ் பிளானை வந்து வைக்கணும்னா கண்டிப்பா வந்து இந்த பேக்ஸ்க்கு வந்து காசு வந்து தேவைப்படுமா. அந்த காசை வந்து நாங்க வந்து எது வழியா வந்து கொடுக்க போறோம்னு சொன்னீங்கன்னா ஒரு 4 விஷயம் சொல்லியிருப்பாங்க. ஒன்னு வந்து அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட். சரியா? அதுக்கப்புறம் வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். அதுக்கப்புறம் வந்து சப்மிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் மெக்கானிசம் அப்படின்ற ஒரு ஸ்கீம். அதுக்கப்புறம் வந்து பிரதான் மந்திரி ஃபார்மலைசேஷன் ஆஃப் மைக்ரோ ஃபுட் ப்ராசஸிங் என்டர்பிரைசஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒரு ஸ்கீம். சரியா? இந்த ஸ்கீம்ல வந்து நாங்க வந்து பேக்ஸ்க்கு வந்து காசு தருவோம். அதை வச்சு வந்து பேக்ஸ் வந்து இந்த மாதிரி வந்து அந்த ஸ்டோரேஜ் இருக்கும் பாத்தீங்களா, என்ன ஸ்டோரேஜ் பிளான், அதை வந்து கட்டிடுவான் அப்படின்றதே சொல்லியிருப்பாங்க. இதுல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து சில பல மாற்றங்கள்லாம் பண்ணியிருப்பாங்க. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றது பாத்துக்கோங்க. ஆக்சுவலா வந்து இந்த அக்ரிகல்ச்சர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபண்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த ஃபண்டு கீழே வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து லோன் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலா இந்த ஃபண்டு கீழே வந்து காசு வந்து கொடுத்தாங்கன்னா அதோட ரீபே பண்ணும் பாத்தீங்களா, அந்த ரீபே பண்றதோட கால அவகாசம் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா
ஒரு 2 + 5 வருஷம் சொல்லுவாங்க. அதாவது 2 வருஷம் வந்து இந்த மொராட்டோரியம் பீரியட்னு சொல்லுவாங்க. நீ வந்து காசை வந்து எந்தவித காசை வந்து ரீபே பண்ண தேவையில்ல அந்த 2 வருஷத்துல. மிச்சம் இருக்க 5 வருஷம் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து நீ வந்து காசை வந்து ரீபே பண்ணிடணும். அதிகபட்சம் வந்து இந்த 7 வருஷத்துக்குள்ள வந்து காசை வந்து ரீபே பண்ணிடணும். இப்ப வந்து இதுக்காக இந்த பேக்ஸ்க்கு வந்து காசு தராங்க பாத்தீங்களா, அதுக்காக மட்டும் இந்த பீரியடை வந்து கூட்டுறாங்க. சரியா? 2 + 8 இயர்ஸ் வந்து கூட்டியிருக்காங்க அப்படின்றதுதான் முதல் விஷயம். சரியா? அதுக்கப்புறம் வந்து ரெண்டாவது விஷயம் என்ன சொன்னேன், ஏஎம்ஐ அப்படின்னு ஒரு ஸ்கீம் சொன்னேன்னா, அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு ஒரு ஸ்கீம் சொன்னேன்னா, இந்த ஸ்கீம் வந்து எதுக்காக நான் கேட்டீங்கன்னா வந்து, இப்போ அதே குடோன் எடுத்துக்கோங்களேன். இப்போ வந்து இந்த குடோனை கட்டுறதுக்கு வந்து 1 கோடி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. இந்த 1 கோடி ஆச்சுன்னா, இப்போ நானே கட்டினேன்னா எனக்கு வந்து சப்சிடி வந்து கொடுப்பாங்க இந்த ஸ்கீம் கீழே. சரியா? அதாவது 25%, 25,000 வந்து 25 லட்சம் வந்து எனக்கு வந்து சப்சிடி வந்து கொடுத்துருவாங்க. மிச்சம் 75 லட்சம் மட்டும் என் கையில வந்து போட்டா வந்து போதும். இப்போ வந்து இதுக்காகவே இந்த சப்சிடியோட கூட்டுறாங்க. சரியா? சப்சிடி ரேட்டை வந்து கூட்டுறாங்க. 25%ல இருந்து 33.3% வந்து கூட்டுறாங்க. ஓகேவா? இது ரெண்டாவது விஷயம். அடுத்து வந்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த மார்ஜினல் மணின்னு சொல்லுவாங்க. எப்படி சொல்றது, இப்ப வந்து உதாரணத்துக்கு என்ன சொல்றேன், இவனே பேக்ஸே எடுத்துக்கோங்களேன். இதே மாதிரி ஒரு குடோனை வந்து கட்டுறாங்க. ஒரு குடோனை கட்டுறதுக்கு வந்து 10 லட்ச ரூபா ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். முன்னாடி வந்து நீ 10 லட்ச ரூபா லோன் வந்து வாங்க போனேன்னா பேங்கர் என்ன சொல்லுவானா வந்து 20%, சரியா, ஓ மார்ஜின்ல இருந்து போடணும். அதாவது 8 லட்ச ரூபா மட்டும் தான் வந்து பேங்க்ல இருந்து காசு வந்து தருவாங்க. மிச்சம் 20% வந்து இந்த பேக்ஸ் வந்து அவனோட சொந்த காசு வந்து போடுற மாதிரி இருந்துச்சு. இப்போ வந்து அந்த லிமிட்டை வந்து குறைச்சிருக்காங்க. 20%ல இருந்து 10% வந்து குறைச்சிருக்காங்க. இது மூணாவது விஷயம். சரியா? ஏதாச்சும் உனக்கு புரியலன்னா சொல்லிருங்க. புரியுதுதான் மொதல் 3 விஷயம். யாருக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலன்னா அங்கேயே சொல்லிருங்க. சரியா? நான் திருப்பி கூட சொல்லிடுறேன். இது மூணாவது விஷயம். சரியா? நாலாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பான வந்து, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை பத்தி சொல்லியிருப்பாங்க. இப்போ எப்படி சொல்றது, ஒரு பேக்ஸை கட்டுறதுக்கு ஒரு பேக்ஸ் அதே தான், ஒரு பேக்ஸை கட்டுறதுக்கு வந்து எவ்வளவு எடுத்துக்கலாம், நான் சிம்பிளா வந்து ஒரு மெட்ரிக் டன்னுக்கு, சரியா, ஒரு குடோன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த குடோன்ல வந்து லைக் வந்து என்ன சொல்றது, ஏகப்பட்ட விஷயம் வந்து சேமித்து வந்து வைக்கலாம். ஒரு மெட்ரிக் டன் வந்து சேமிச்சு வைக்கிறதுக்கு வந்து ஒரு 3,500 வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காஸ்ட்டை வந்து இப்போ வந்து கூட்டியிருக்காங்க. சரியா? கூட்டனால நமக்கு தான் நஷ்டம்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இப்போ என்ன சொல்றேன், ஒரு 3,500 ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வந்து சப்சிடி வந்து எவ்வளவு வந்து தருவாங்க, முன்னாடி எவ்வளவு தந்துகிட்டு இருந்தாங்க, 1/4 வந்து லைக் வந்து 25% வந்து தந்துகிட்டு இருந்தாங்களா, 3,600 எடுத்துக்கோங்க. சரியா? 3,600 25% வந்து உங்களுக்கு வந்து 900 வந்து சப்சிடி வந்து கொடுவாங்க. இப்போ வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் வந்து என்ன பண்றாங்கன்னா 3,500 இருந்து, அதாவது 3000 இருந்து 3,500 முடி இருந்துச்சு, அதை வந்து இப்போ வந்து 7,000 வந்து கூட்டுறாங்க. கூட்டுறதுனால உங்களுக்கு என்ன லாபம்னு கேட்டீங்கன்னா, இப்போ 7,000 ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து எவ்வளவு உங்களுக்கு சப்சிடி வந்து தருவாங்க, வந்து 1/3 வந்து கணக்கெல்லாம் பார்க்காதீங்க, 2,300 சொச்சம் வந்து வரும். சரியா? அதாவது 900 கிடைச்சிக்கிட்டு இருந்த இடத்துல உங்களுக்கு வந்து 2,300 வந்து இப்போ வந்து கிடைக்கும். சரியா? இப்போ வந்து என்ன பண்றாங்கன்னா, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டை வந்து அங்கேயே போட்டிருக்காங்க பாருங்களேன். 875 இருந்து 2,333 வந்து கூட்டியிருக்காங்க. இதுக்கு வந்து இந்த பிளேன் ஏரியாஸ்ன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதுக்கு. அதே இது இந்த நார்த்தன் ஈஸ்டர்ன் ஸ்டேட்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து இந்த ரேட்டை வந்து எவ்வளவு கூட்டியிருக்காங்கன்னா 1,333 இருந்து 2,666 வந்து கூட்டியிருக்காங்க. அப்படின்றதுதான் விஷயம். விலங்குஸ்தான நான் பேசுனது மாத்தி சொல்லிட்டேனா, அது வந்து மார்ஜினல் மணி. சரியா? கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்டுக்கு வந்து எவ்வளவு கூட்டியிருக்காங்கன்னா 3,500 இருந்து 7,000. அதே இது நார்த்தன் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ல வந்து 4,000 இருந்து 8,000 வந்து கூட்டியிருக்காங்க. அப்படின்றதுதான் விஷயம். புரிஞ்சுச்சுதானே நான் பேசுறது? ஒரு 4 விஷயம் சொன்னேன். அதுக்காச்சும் எங்கேயாச்சும் புரியலையா? கடைசி விஷயத்த மட்டும் கொஞ்சம் மாத்தி சொல்லியிருப்பேன். அந்த பிடிஎஃப் பாத்துக்கோங்க. ஓகே, இதையும் தாண்டி வந்து உனக்கு வந்து 1/3 வந்து சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. எதுக்காக கொடுக்குறாங்கன்னா வந்து இந்த ரோடு போடுறது, லைக் வந்து நீ அந்த குடோன் கட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த குடோனுக்கு தேவையான ரோடோ இல்லைன்னா வந்து அந்த எல்லைக்கு வந்து இந்த வால் மாதிரி கட்டுவ பார்த்தீங்களா, அது மாதிரி எதாவது பண்ணேன்னா அதுக்கு வந்து 1/3 வந்து சப்சிடி வந்து கொடுக்குறாங்க. அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். வேற எதுவும் அதுல இருக்காது. அடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து, இந்த நேட்டோவை பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். சரியா? அதாவது நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன் சொல்லுவாங்க. இவனோட வேற என்ன இதுல பார்த்துருப்போம், லைக் எப்படி சொல்றதுன்னா வந்து இவன் வந்து எப்போ ஃபார்ம் ஆயிருப்பான்னு கேட்டீங்கன்னா 1949 வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுல எத்தனை கண்ட்ரிஸ் இருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 32 கண்ட்ரிஸ் வந்து இருப்பாங்க. வேற என்ன இவனை பத்தி பார்த்துருப்போம் கேட்டீங்கன்னா வந்து, இப்போ வந்து நேட்டோல வந்து ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த கண்ட்ரில வேற ஏதாச்சும் ஒரு கண்ட்ரி வந்து போர் தொடுத்து வராங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த நேட்டோல இருக்க 32 கண்ட்ரிஸும் அவனுக்கு வந்து சப்போர்ட் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? இதுதான் நேட்டோட முக்கியமான ஒரு குறிக்கோள். இவனோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து எங்க இருக்குன்னு பாத்துக்கோங்க,
ப்ரூசல் நினைக்கிறேன். எங்க இருக்குது ஹெட் குவார்ட்டர்ஸ்? பெல்ஜியத்துல ப்ரூசல் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து உன்னோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். ஓகேவா? அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னு தெரிஞ்சு இப்போ வந்து இந்த நியூஸ்க்குள்ள வாங்க. இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த நேட்டோ இருப்பான் பாத்தீங்களா, அவன் என்ன பண்ணிட்டான்னா புதுசா வந்து ஒரு மிஷினை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அந்த மிஷினோட பேர் பாத்துக்கோங்க, அந்த ஆர்டிக் சென்ட்ரி அப்படின்றத அந்த மிஷினோட பேரு. ஓகேவா? இது எதுக்காக இந்த மிஷினை வந்து ஆரம்பிக்கிறாங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒரு கதை சொல்றேன். என்னன்னா வந்து 2019 சரியா, 2019 என்ன பண்ணிருப்பாரு, நம்ம ட்ரம்ப் இருப்பாரு பாத்தீங்களா, அப்பயும் அவர் தான் வந்து ஆட்சியில இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். 19 ஓகே கரெக்டா பேசுறேன்னா 19 யார் இருந்தாரு? ஜோ பைடன் எப்போ வந்தாரு? 20 தானே வந்தாரு இல்லையா? ரெண்டாயிரத்தி 19 ட்ரம்ப் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன். ஓகே சரியா, அவர் இருந்தாருன்னே வச்சுக்கோங்க. சரியா, 2019 என்ன பண்ணிருப்பாரு இந்த ட்ரம்ப், இந்த கிரீன்லாண்டுன்னு ஒரு இது இருக்கும். ரீசெண்டா நீங்க நியூஸ் பேப்பர்ல பாத்துருப்பீங்க இந்த விஷயத்த. சரியா, இந்த என்ன சொல்றது, இந்த டென்மார்க் பக்கத்துல கிரீன்லாண்ட் அப்படின்ற ஒரு ஐலாண்ட் ஒன்று இருக்கும். சரியா, இந்த கிரீன்லாண்ட் இருக்கு பாத்தீங்களா, கரெக்டா சொல்லணும் வந்து இந்த ஆர்டிக் அந்த அண்டார்டிக் அந்த ரீஜன்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது பக்கத்துல வந்து இந்த கிரீன்லாண்ட் வந்து இருக்கும். கிரீன்லாண்ட் வந்து இருக்கும். இது வந்து மோஸ்ட்லி வந்து இந்த டென்மார்க் தான் வந்து சொந்தமா இருக்கும். ஆனா வந்து 2019 என்ன பண்ணிருப்பாருன்னு, இந்த கிரீன்லாண்டை நாங்க வந்து டென்மார்க்ல இருந்து வாங்க போறோம் அப்படின்றத வந்து 2019 வந்து நம்ம ட்ரம்ப் வந்து சொல்லியிருப்பாரு. எதுக்காக இந்த விஷயத்த வந்து பண்றாருன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த டென்மார்க் இருக்கும் பாத்தீங்களா, இந்த டென்மார்க்ல வந்து இந்த ஆயில், அதுக்கப்புறம் வந்து இந்த இயற்கை வளங்கள் எப்படி சொல்றது, இந்த ரேர் எர்த் மினரல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஆயில், கேஸ், இந்த மினரல்ஸ் எல்லாம் வந்து அதிகமா வந்து இந்த என்ன சொல்றாங்க இந்த கிரீன்லாண்ட்ல வந்து அதிகமா இருக்கும். ஓகேவா? அதுவும் இல்லாம வந்து இந்த கிரீன்லாண்ட் வந்து ரஷ்யாவுக்கு ரொம்ப பக்கத்திலேயே வேற இருக்கும். ஓகேவா? ஆல்ரெடி வந்து ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் ஆகாதா, அதனால என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து மேம் தூங்குறீங்க பாருங்க, என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன், ரஷ்யாவுக்கும் யூஎஸ்க்கும் வந்து ஆகாது பாத்தீங்களா, அதனால என்ன பண்ணிருப்பாருன்னா வந்து இந்த மாதிரி வாங்கணும் அப்படின்றத வந்து அப்பயே பேசி வச்சிருந்திருப்பாரு. இதுக்காக இந்த கதை சொன்னேன். ஓகே, இந்த கதையை அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்ப என்ன பண்ணிருப்பாங்க வந்து 2026 மீண்டும் திருப்பியும் வந்து இந்த மாதிரி வந்து டென்மார்க் கேட்டிருப்பாங்க, இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து கிரீன்லாந்து வந்து கொடு அப்படின்றது வந்து கேட்டிருப்பாங்க. ஆனா வந்து அவங்க வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேவா? இதுல என்ன பிரச்சனை இருக்குன்னா வந்து இப்ப வந்து யூஎஸ் தானே ஈஸியா அடிச்சிடலாமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. ஏன்னா வந்து இந்த நேட்டோ கீழே வந்து டென்மார்க்கும் இருக்காங்க, யூஎஸும் இருக்காங்க. ஓகேவா? அதனால நேட்டோ மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, நமக்குள்ள வந்து அடிச்சுக்கிற வேணாம்பா, நீ எதுக்காக அவன்கிட்ட இருந்து கேட்கற அப்படின்றது எனக்கு தெரியும். எதுக்காக கேட்கிறேன்னா வந்து லைக் வந்து என்ன சொல்றது, இந்த ரஷ்யா பக்கத்துல இருக்கனாலதான் அதை வந்து கேட்கிற. நம்ம என்ன பண்றோம், நம்மளா வந்து ஒரு மிஷின் வந்து பண்ணுவோம். என்ன மிஷின் வந்து பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா ஆர்டிக் சென்ட்ரி அப்படின்னு ஒரு மிஷின் வந்து பண்ணுவோம். இந்த மிஷினுக்குள்ள என்ன பண்ண போறாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த ஆர்டிக்ல இருக்கும் பாத்தீங்களா, அங்க இருக்க எப்படி சொல்றது, இந்த இந்த மிலிட்ரி இருக்கும் பாத்தீங்களா, அங்க இருக்க மிலிட்ரி ஃபோர்ஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்றது, லைக் வந்து அந்த ரஷ்யா சைனாவை வந்து மறைமுகமா கண்காணிக்கிற மாதிரி வந்து ஒரு விஷயம் வந்து பண்றாங்க. அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு மிஷின் தான் வந்து இந்த ஆர்டிக் சென்ட்ரி அப்படின்ற ஒரு விஷயம். புரிஞ்சுச்சா? இவ்வளவு தெரிஞ்சுக்கிறவங்க தான். சரியா, ஒரு மிஷினை வந்து கொண்டு வந்திருக்காங்க, ஆர்டிக் சென்ட்ரி அப்படின்றது தான் அதோட பேர். ஓகேவா? ஏதாவது சொல்லாம விட்டுட்டேன்னா இதை வந்து எப்படி கிளாசிஃபை பண்றான்னு பாத்துக்கோங்க, என்ஹான்ஸ் விஜிலன்ஸ் ஆக்டிவிட்டி அப்படின்றத வந்து கிளாசிஃபை பண்றாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். ஓகே, வேற எதுவும் இதுல வேணா அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரெண்டு ரிசர்ச்சர் சரியா எங்க ரிசர்ச் பண்றாங்கன்னு பாத்துக்கோங்க. எகிப்துல வந்து ஒரு இடம் இருக்கும், வாலி ஆஃப் கிங்ஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்கும். இந்த வாலி ஆஃப் கிங்ஸ் வந்து எதுன்னு கேட்டீங்கன்னா வந்து யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்ல வந்து இது ஒரு சைட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இந்த சைட்ல வந்து ஒரு ரெண்டு ரிசர்ச்சர் வந்து ரிசர்ச் வந்து பண்ணியிருப்பாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, சார்லோட்டி அப்படின்னு ஒருத்தவங்களும் இங்கோ அப்படின்னு ஒருத்தவங்களும். ஓகேவா? இல்ல என்ன பண்ணிருப்பாங்கன்னா வந்து இந்த ரிசர்ச் பண்ணதுல வந்து என்ன கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 30 கல்வெட்டை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. நல்லா வச்சுக்கோங்க, 30 கல்வெட்டை வந்து கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த கல்வெட்டு வந்து எந்தெந்த லாங்குவேஜ்ல இருக்குன்னா தமிழ், சமஸ்கிருதம், அதுக்கப்புறம் வந்து இன்னொரு லாங்குவேஜ் சொல்லுவாங்கண்ணே, பிராகிருத், இந்த மாதிரி லாங்குவேஜ்ல வந்து இருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. முக்கியமா நீங்க என்ன பார்க்கணும் வந்து எகிப்துல கிடைச்ச கல்வெட்டுல தமிழ் அப்படின்ற ஒரு இதுல வந்து இருக்கு அப்படின்றத நான் வச்சுக்கோங்க. அதுக்காக தான் இந்த விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க. வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து இந்த கல்வெட்டுல எழுதியிருப்பாங்க பாத்தீங்களா, அது எழுத்துக்கள் வந்து எந்த வருஷத்துல வந்து எழுதுனதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கிபி 1ஆம் நூற்றாண்டு, கிபி 3ஆம் நூற்றாண்டு இருக்கும் பாத்தீங்களா, அப்பயே எழுதுனது. அப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த தமிழன் வந்து எகிப்துல வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடியே போயிருந்துக்கான்
எதுக்காக போயிருக்கான்னு தெரியல. ஆனா வந்து எகிப்துக்கு வந்து போயிருக்கான் அப்படின்றதுக்காக வந்து இப்போ வந்து சொல்றாங்க. ஓகேவா? இது மொதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருப்பான்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு 6 கல்லறைன்னு நினைக்கிறேன். சரியா? இந்த 6 கல்லறையில வந்து ஒரு இது மாதிரி வந்து ஒரு அந்த கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி எடுத்திருப்பாங்க. அதுல வந்து ஒரு பேர் மட்டும் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு. அந்த பேரோட பேரை பார்த்துக்கோங்க. சிக்காய் கொரான் அப்படின்ற ஒரு பேர். சரியா? அப்படின்னு ஒரு பேர் வந்து ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்கு அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வந்து இன்னும் ஒரு 2 கல்வெட்டுல வந்து ஒரு பேர் வந்து இருக்கும். ஒரு இது பேர் இல்ல, லைக் வந்து ஒரு விஷயம் மாதிரி. அந்த விஷயத்தோட பேர் பார்த்துக்கோங்க. கொப்பன் பராட்டா கந்தன் அப்படின்ற ஒரு விஷயம். சரியா? கோப்பன். சரியா? கோப்பன் அரட்டா கந்தன் அப்படின்ற ஒரு விஷயம். எதுக்காக இந்த விஷயத்த சொல்றாங்கன்னா வந்து எப்படி வந்து இது கோப்பன் வந்து எகிப்துல கிடைச்சிருக்கோ அதே மாதிரி வந்து தமிழ்நாட்டிலயும் ஒரு கல்வெட்டு, தமிழ்நாட்டுல கரெக்டா வந்து அம்மன் கோவில்பட்டி அப்படின்ற ஒரு ஊர்ல ஒரு கல்வெட்டு வந்து கிடைச்சிருக்கும். அதுலயும் இந்த கோப்பன் அப்படின்ற ஒரு பேர் வந்து மென்ஷன் ஆயிருக்கு. அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஓகே தானே? சும்மா தெரிஞ்சு மட்டும் வச்சுக்கோங்க அந்த நியூஸ். ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் வந்துருங்க. ஓகே, இது முக்கியமான விஷயம். சரியா? இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். ஓகே, ஆல்ரெடி நான் என்னென்ன பார்த்திருப்போம் அப்படின்றத ஒரு வாட்டி ஞாபகப்படுத்துறேன். சரியா? கிசான் கிரெடிட் கார்டுனா என்னன்னு பார்த்துருப்போம். சரியா? ஆக்சுவலா வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்ற ஒரு இது இந்த ஸ்கீம் இருக்கு பாத்தீங்களா, இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா 1998. நல்லா பார்த்துக்கோங்க. இது எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னா 1998ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. யார் இந்த விஷயத்த வந்து கொண்டு வரணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா நபார்டு தான் வந்து இந்த விஷயத்த வந்து பண்ணியிருப்பாங்க. முக்கியமா என்ன சொல்லிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா நபார்டுல வந்து ஒரு கமிட்டி ஒன்று இருக்கும். அந்த கமிட்டியோட பேர் பார்த்துக்கோங்க, ஆர்பி குப்தா அப்படின்னு ஒரு கமிட்டி தான் வந்து ரெக்கமெண்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து கிசான் கிரெடிட் கார்டு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி. அதுக்காக வந்து 1998ல வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. இது யாருக்காக நான் கேட்டீங்கன்னா இந்த ஃபார்மர்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு ஸ்கீம் தான் வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீம். சரியா? இது எப்படி வேலை செய்யும் அப்படின்றது நான் சொல்லிடுறேன். லைக் வந்து இது பேர்ல இருக்கு பாத்தீங்களா, கிரெடிட் கார்டுன்றது. லைக் வந்து ஒரு கார்டு மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. அந்த இப்போ வந்து நானே ஒரு ஃபார்மர் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, ஒரு நெல்லை வந்து பயிரிட போறேன்னு வச்சுக்கோங்க. அப்ப வந்து எனக்கு வந்து என்னோட கார்டுல வந்து 2 லட்ச ரூபா வந்து போட்டுருவாங்க. இந்த 2 லட்சத்தை வச்சு எனக்கு தேவையான விதை, வேற என்ன ஃபர்டிலைசரு, உரத்தை வாங்குறது, அதுக்கப்புறம் வந்து இந்த களை எடுக்கணும் வந்து லேபருக்கு வந்து காசு வந்து கொடுக்கணும் பாத்தீங்களா, அதுக்கு. அதுக்கப்புறம் லோன் மாதிரி தான். இந்த 2 லட்சத்தை வந்து யூஸ் பண்ணிட்டு அறுவடை பண்ணிட்டு எப்படி சொல்றது, லைக் வந்து இந்த மக்கள் கையில வந்து அந்த பொருள் வந்து போகும் பாத்தீங்களா, எனக்கு வந்து காசு ரிட்டர்ன் ஆகும் பாத்தீங்களா, அப்ப வந்து அந்த பீரியட்ல வந்து அந்த லோனோட காசை வந்து நான் வந்து திருப்பி வந்து கொடுக்கணும். ஓகேவா? இதுதான் வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு. உதாரணத்துக்கு வந்து நான் 1 லட்ச ரூபா இருக்கேன்னு வச்சுக்கோங்க. அந்த 1 லட்ச ரூபாய நான் அறுவடை பண்ண பிறகு வந்து திருப்பி வந்து கொடுக்கணும். என்னடா கடன் மாதிரி தானே கேட்டீங்கன்னா கிடையாது. நார்மலா வாங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து போடுவாங்களா, இந்த கிசான் கிரெடிட் கார்டு கீழே வந்து வாங்கினேன்னா உனக்கு வந்து சப்மிஷன் வந்து கொடுப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் சப்மிஷன் வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா அதே தான், ஓடி மாதிரி தான். சரியா? எவ்வளவு வந்து இன்ட்ரெஸ்ட் சப்மிஷன் வந்து கொடுப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து 3% மட்டும் கொடுப்பாங்க. இதுலயும் ஒரு ரூல்ஸ் ஒன்று இருக்கு. வாங்குற கடன் வந்து 3 லட்சத்துக்கு வந்து கீழே இருக்கணும். சரியா? 3 லட்சம் இல்லைன்னா வந்து 3 லட்சத்துக்கு கீழே வந்து இருக்கணும். அந்த மாதிரி வந்து வாங்கினேன்னா உனக்கு வந்து 3% வந்து இன்ட்ரெஸ்ட் சப்மிஷன் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? வேற என்ன இதுல பார்த்துருப்போம்னா வந்து ரீசெண்டா வந்து ஆர்பிஐ வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டு ஸ்கீமை வந்து எப்படி சொல்றது, லைக் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இருக்காங்க அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்தது. இன்னமும் கொஞ்சம் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? ஒரு பிப்ரவரி 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ பார்த்திருப்போம். இன்னும் நிறைய இருக்கு. சரியா? இப்ப என்ன பண்ணிருக்காங்க, நான் வந்து சொல்லியிருப்பாங்களா, பிளான் பண்ணிருப்பாங்களா, இப்போ வந்து அந்த விஷயத்த வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்றதான் விஷயம். என்னென்னத்தை கொண்டு வந்திருக்காங்கன்னு பாத்துக்கோங்க. லைக் வந்து மொதல் விஷயம் மொத்தம் வந்து இதுல எத்தனை இருக்கும்னா வந்து ஒரு 8 விஷயம் இருக்கும். சரியா? முதல் என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா வந்து என்னது 5 லட்சம்? மாத்திட்டேன். சரி சரி சரி. ஓகே, இதுல வந்து ஒரு 8 விஷயம். சரியா? முதல் விஷயம் பாருங்க. முதல் விஷயம் என்ன சொல்லிடுறாங்கன்னா இது ஆல்ரெடி இருந்தது தான். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டுல வந்து உனக்கு வந்து லோன் வந்து தருவாங்க. எந்த மாதிரி லோன் தருவாங்கன்னா வந்து
இந்த கொலெக்டர் ஃப்ரீ லோன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து லோனை வந்து 2 லட்சம் அப் டு 2 lakhs முடியும் வந்து கொடுப்பாங்க. சரி, ஆல்ரெடி இருந்தது தானே கேட்டீங்கன்னா வந்து அதுல சில பல வந்து குளறுபடிகள் வந்து இருக்கும். இப்போ வந்து அதை வந்து என்ன பண்ணிருக்காங்க வந்து கிளியரா சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி வந்து இந்த 2 லட்சம் வந்து நான் வந்து கொலெக்டர் ஃப்ரீ வந்து லோனா வந்து தருவேன் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது மொதல் விஷயம். அடுத்து ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு 2 லட்ச ரூபா லோன் வந்து வாங்குறேன், லோன் வந்து போய் கேட்டேன்னா வந்து அதுல வந்து என்னோட எப்படி சொல்றது மார்ஜின் சொல்லுவாங்க, நான் வந்து ஒரு 10%ஓ 20%ஓ 2 லட்ச ரூபாயில 10% வந்து எவ்வளவு இருக்கும், லைக் வந்து 20,000 ரூபாய் இருக்குமா, இந்த 20,000 ரூபாய் வந்து நான் வந்து கை காசு வந்து போடணும். சரியா, கணக்கு பார்க்காதீங்க, டக்குன்னு தப்பா சொன்னாலும் சொல்லியிருப்பேன். சரியா, ஒரு 20,000 ரூபாய் நான் வந்து கை காசு வந்து போடணும், மிச்சம் 1,80,000 ரூபாய் வந்து எனக்கு வந்து லோனா வந்து தருவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா வந்து நீ அப் டு 2 lakhs முடியும் வந்து லோன் வந்து வாங்கினேன்னா உன் கை காசு, அதாவது இந்த மார்ஜின் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து நீ வந்து போடவே தேவையில்ல, ஃபுல்லா மட்டும் நானே வந்து கொடுத்துருவேன் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. இது ரெண்டாவது நியூஸ். சரியா, அதாவது ரெண்டாவது விஷயம். அடுத்து மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த SOFன்னு சொல்லுவாங்க, அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கங்க. இதை நான் அன்னைக்கே சொல்லியிருப்பேன். இங்க இருக்கு, இங்க இருக்கு ஃபுல் ஃபார்ம். இப்பதான் நானே பார்த்தேன் எங்க இருக்குன்னு சொல்லி. ஓகே, அதை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ என்ன சொல்றது, நான் என்ன சொன்னேன், ஒரு நெல்லே வந்து பயிரிடுறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து எனக்கு வந்து ஒரு 40,000 ரூபாய் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். என்ன சொல்றாங்கன்னா வந்து இந்த கிசான் கிரெடிட் கார்டுல வந்து ஒரு 40,000 ரூபாய் ஆச்சுன்னா அவ்வளவுதான் வந்து லோன் வந்து தருவேன், அது கம்மியாவோ அது கூடவோ தரக்கூடாது அப்படின்ற ஒரு ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது மூணாவது விஷயம். சரியா, அதுக்கு ஒரு நாலாவது விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மார்ஜினல் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. லைக் எப்படி சொல்றது, இந்த ஒரு சொந்தமா நிலம் வந்து வச்சிருக்கணும், அந்த நிலம் வந்து 1 ஹெக்டருக்கு மேல வந்து இருக்கக்கூடாது. சரியா, 1 ஹெக்டர்னா புரியுதா, 2.5 ஏக்கருக்கு மேல வந்து இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருக்க ஃபார்மர்ஸ் வந்து மார்ஜினல் ஃபார்மர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா வந்து லைக் வந்து லோன் தராங்க பாத்தீங்களா, அதை வந்து பிளெக்சிபிள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லைக் வந்து நீ வந்து ஒரு 10,000 ஒரு 50,000 ரூபாய் வந்து லோன் வந்து வாங்குறேன்னு வச்சுக்கோங்களேன், மொத்தமா எடுக்காம லைக் வந்து நீ வந்து அறுவடை என்னது நெல் போடுறப்போ வந்து ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் வந்து அதை களை எடுக்கிறப்போ ஒரு 10,000 ரூபாய் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வந்து பிளெக்சிபிளா வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. இது நாலாவது விஷயம். அடுத்து வந்து அஞ்சாவது விஷயம் என்ன பண்றாங்க கேட்டீங்கன்னா வந்து ஸ்டாண்டர்டைசேஷன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த மாதிரி கிசான் கிரெடிட் கார்டு கீழே வந்து லோன் வந்து வாங்கியிருந்தேன்னா நீ அறுவடை பண்றப்போ வந்து அந்த காசை வந்து திருப்பி வந்து கொடுக்கணும். இல்ல என்ன பண்ணுவானா வந்து ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு பீரியட் வச்சிருப்பாங்க. இப்ப நானே வந்து நெல்லை வந்து விளைவிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், லோனை வந்து வாங்கிட்டேன், அதை வந்து இப்போ வந்து பேங்க் ஆஃப் பரோடாவே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் என்ன சொல்லுவானா வந்து இந்த நெல்லுக்கான அறுவடை காலம் வந்து 4 மாசம் தான், இந்த 4 மாசத்துல நீ வந்து ரீபே பண்ணிடணும் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஆனா வந்து SBI என்ன சொல்லுவாங்க, இதோட அறுவடை காலம் வந்து 6 மாசம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பேங்க்கும் ஒவ்வொரு மாசம் சொல்லுதா. இப்போ வந்து அதை வந்து ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து நீ வந்து விளைவிக்கிற கிராப், அதாவது அந்த பயிர் வந்து ஷார்ட் டூரேஷன் இருந்துச்சுன்னா வந்து உன்னோட ஷார்ட் டூரேஷனா லாங் டூரேஷனா ஷார்ட் டூரேஷன் இருந்துச்சுன்னா உன்னோட அந்த காலம் இருக்கும் பாத்தீங்களா, அது வந்து 12 மாசம். நீ பேங்க் ஆஃப் பரோடாவில எடுத்தாலும் பரவாயில்ல, SBIல எடுத்தாலும் பரவாயில்ல, நீ எந்த பேங்க்ல எடுத்தாலும் உனக்கு வந்து அதோட 12 மாசம் கழிச்சு வந்து நீ வந்து ரீபே பண்ணா வந்து போதும். அதே இது இந்த லாங் டூரேஷன் கிராப்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கான அந்த மாசம் வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 18 மாசம் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, வேற என்ன இதுல சொல்லணும்னு நினைச்சேன். ஓகே, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து லோனை வந்து திருப்பி வந்து வாங்க வருவாங்க பாத்தீங்களா, அந்த ஏஜென்ட் இல்லைன்னா வந்து இந்த ரெக்கவரி ஏஜென்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு சில பல ரூல்ஸ் எல்லாம் வந்து போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து நீ வந்து ஓயாம இந்த அண்ணாப்புற எப்படி சொல்றது தேவையில்லாத நேரத்துல வந்து அவங்ககிட்ட வந்து போய் வந்து சும்மா சும்மா போய் வந்து லோனை வந்து கேட்க கூடாது, அதுக்கப்புறம் வந்து ரொம்ப வந்து மிரட்டக்கூடாது, ஹராஸ் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லியிருப்பாங்க வந்து அவங்க முக்கியமான இந்த வெட்டிங்கு, இந்த மாதிரி கல்யாணம், இந்த மாதிரி முக்கியமான நிகழ்ச்சியில இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து காலே பண்ணக்கூடாது. அந்த மாதிரி சில பல ரூல்ஸ் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து கடைசியா என்ன சொல்லியிருப்பாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் என்ன சொல்றது இந்த டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, டெக்னாலஜி. இப்போ வந்து என்ன பண்றேன், என்னோட நெல்லுக்கே வந்து நான் ஒரு சாயில் டெஸ்ட் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து எனக்கு வந்து 3,000 ரூபாய் ஆகுதுன்னா அதுக்கும் நாங்க வந்து இப்போ வந்து லோன் வந்து தரோம். முன்னாடி வந்து இப்போ வந்து நெல் பயிரிடு வந்து 40,000 ரூபாய் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு மட்டும் தான் வந்து லோன் வந்து தருவாங்க. இப்போ வந்து இந்த டெக்னாலஜி சம்மந்தப்பட்டது, இந்த சாயில் டெஸ்ட், இந்த மாதிரி ஏதாச்சும் எடுத்தேன்னா அதுக்கும் உனக்கு வந்து நான் வந்து 20% முடியும் வந்து லோன் வந்து 20%, ஆனா வந்து அதுக்கும் லோன் வந்து தரேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. புரிஞ்சுச்சா, விளங்குச்சா? என்ன ஆச்சு? சுவிட்ச் ஆஃப் போட்டிருக்கேன், சார்ஜர் போட்டிருக்கேன், சார்ஜ் ஏற மாட்டேது. ஓகே,
கடைசியா பாத்துக்கோங்க எஸ்பிஐ. இது அன்னைக்கே நான் பார்த்தேன். சரி, அன்னைக்கே நான் சொன்னேன். இந்த எஸ்பிஐ இருப்பான் பாத்தீங்களா, எஸ்பிஐல வந்து இந்த கேசிசியோட லிமிட் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2,00,000 ரூபாய். ஒருவேளை நீ வந்து இந்த டைப் இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் வந்து டைப் அரேஞ்ச்மெண்ட் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதோட லிமிட் வந்து 3,00,000 ரூபாய் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே, அடுத்த விஷயம் போயிடலாம். அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து ரீசெண்டா ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை யூனிவர்சல் பேங்கா வந்து மாத்திருப்பாங்க. சரியா, ஃபர்ஸ்ட் இது வரைக்கும் எந்த ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கையும் யூனிவர்சல் பேங்கா வந்து மாத்தினதே இல்லை. அது எந்த பேங்க் புரிஞ்சிச்சா? ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கை யூனிவர்சல் பேங்கா வந்து மாத்திருப்பாங்க. அடிக்கடி பார்ப்போமே. ஏஐ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் என்னென்ன பார்த்துருப்போம் கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னா என்னன்னு தெரியுங்களா? லைக் எப்படி சொல்றது, அவன் வந்து இந்த சின்ன சின்ன லோனு இந்த மாதிரி லோன்லாம் வந்து அவன் வந்து தந்துக்கிட முடியும். அதே இது யூனிவர்சல் பேங்க் சின்ன சின்ன லோன் மட்டும் தர முடியும். அதே இது யூனிவர்சல் பேங்க்னா என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்பிஐ, இந்த ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி இருக்க பேங்க் பார்த்தீங்களா, லைக் வந்து பேங்கிங்ல ஃபுல் ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து யூனிவர்சல் பேங்க்ல வந்து வருவாங்க. அவங்களால வந்து டெபாசிட்டை அக்செப்ட் பண்ண முடியும், லோன் வந்து கொடுக்க முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயமும் அவன் வந்து பண்ணிக்கலாம். ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் யூனிவர்சல் பேங்கா வந்து மாறணும்னு வச்சுக்கோங்களேன், என்னென்ன எலிஜிபிள் இருக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னா என்னன்னு பாத்துக்கோங்க. லைக் வந்து நீ வந்து கண்டிப்பா வந்து அதே தான். சூப்பர். சரியா, ஒரு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் யூனிவர்சல் பேங்கா வந்து மாறணும்னா அவனோட நெட்ஒர்க் வந்து கண்டிப்பா வந்து 1000 கோடி வந்து இருக்கணும். ஓகேவா? அதே மாதிரி வந்து அவனோட இந்த கேபிட்டல் ரிஸ்க் அசெட் ரேஷியோன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது வந்து 15% வந்து இருக்கணும். அந்த மாதிரி நான் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கே ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நீ வந்து ஆல்ரெடி வந்து என்பிஹெச்சியாவோ இல்ல லோக்கல் ஏரியா பேங்காவோ இல்ல வந்து மைக்ரோ ஃபைனான்ஸாவோ வந்து இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து வேற என்ன சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து நீ வந்து இந்த இப்போ இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் இந்த மாதிரி இருக்க பாத்தீங்களா, அது வந்து ஒரு 10 வருஷமாச்சும் வந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் வந்து உன்னால வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கா வந்து மாத்துவாங்க. எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னா வந்து இந்த ஏயு அப்படின்ற ஒரு இது இருக்கும் பாத்தீங்களா, அவன் வந்து ஃபர்ஸ்ட் எப்போ கொண்டு வந்திருப்பான்னு கேட்டீங்கன்னா 2008 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. கொண்டு வரப்பே அவனோட ஃபவுண்டர் யாருன்னு கேட்டீங்கன்னா இந்த சஞ்சய் அகர்வால் அப்படின்றது தான் ஃபவுண்டரு. அவங்களோட எம்டியும் இந்த சஞ்சய் அகர்வால் தான். சரியா, 2008 இருந்து ஒரு 10 வருஷம் அந்த மாதிரி டைம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 2017 தான் வந்து இது வந்து ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க் அப்படின்ற ஒரு அந்தஸ்தை வந்து போட்டிருக்கோம். எப்பன்னு பாத்துக்கோங்க, 2017. சரியா, அப்படி அந்தஸ்து வந்து பெறப்ப வந்து அப்ப எம்டி அண்ட் சிஓ வந்து யார் இருந்திருப்பாங்கன்னா அதே சஞ்சய் அகர்வால் தான் இருந்திருப்பாங்க. இப்போ வந்து இந்த யூனிவர்சல் பேங்கா வந்து மாறிடுச்சா, இப்ப என்ன பண்றாங்க, அவரோட டேர்ம் வந்து முடிகிற மாதிரி இருக்கு. இப்ப வந்து ஆர்பிஐ வந்து திருப்பியும் அவரை ரீஅப்பாயின்ட் வந்து பண்ணிருக்காங்க. 3 வருஷத்துக்கு வந்து பண்ணிருக்காங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. புரிஞ்சிச்சா? சிம்பிளான விஷயம். சஞ்சய் அகர்வாலோட டேர்ம் வந்து முடியுது, திருப்பி வந்து 3 வருஷத்துக்கு வந்து ரீஅப்பாயின்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஓகேவா? எம்டி அண்ட் சிஓவா. வேற எதுவும் இதுல வேணாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இந்த மார்க்கெட் கேபிட்டல் பத்தி ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். என்னென்ன பார்த்துருப்போம்னு கேட்டீங்கன்னா வந்து அது என்னடா மார்க்கெட் கேபிட்டல்னு கேட்டீங்கன்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு என்ன சொல்றது, ஒவ்வொரு கம்பெனிக்கும் இப்போ வந்து நானே ஒரு கம்பெனி வந்து வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். என் கம்பெனியோட ஷேர் வந்து என் கம்பெனிக்கு வந்து ஒரு 100 ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொரு ஷேரோட மதிப்பும் இவ்வளோ அவ்வளோன்னு இருக்கும். சரியா, இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து ஒரு ஷேரோட மதிப்பு வந்து 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்னோட மொத்த ஷேர் வந்து என்கிட்ட வந்து எவ்வளவு இருக்குன்னா ஒரு 100 ஷேர் வந்து இருக்கு. ஓகேவா? இது என்னோட மார்க்கெட் கேபிட்டல் எவ்வளோன்னு கேட்டீங்கன்னா 100 × 100 எவ்வளவு வரும்? 10,000 ரூபா வருமா? 10,000 ரூபா தானே, கணக்கு வேற அடிக்கடி வர மாட்டேங்குது. சரியா, 100 × 100 என்னோட மார்க்கெட் கேபிட்டல் வேல்யூ வந்து எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 10,000 ரூபா அப்படின்றது உங்களுக்கு சொல்ல தெரியணும். இப்போ எதுக்காக இந்த விஷயத்த சொல்றேன்னு கேட்டீங்கன்னா எஸ்பிஐயோட மார்க்கெட் கேபிட்டலோட வேல்யூ வந்து இப்போதைக்கு எவ்வளவு இருக்குன்னு கேட்டீங்கன்னா 2026ல 10.9 லட்சம் கோடி வந்து இருக்கான். சரியா, இது வந்து டிசிஎஸ் வந்து சர்பாஸ் பண்ணிருக்கு. டிசிஎஸோட ஷேர் வந்து எவ்வளவு இருக்குன்னா 10.5 தான் இருக்கு. ஓவராலா வந்து எஸ்பிஐ வந்து எத்தனாவது இடத்துல இருக்குன்னு கேட்டீங்கன்னா 4வது இடத்துல இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ரிலையன்ஸ் இருப்பாங்க, 2வது ஹெச்டிஎஃப்சி இருப்பாங்க, 3வது வந்து பாரத் ஏர்டெல் வந்து இருப்பாங்க, 4வது வந்து டிசிஎஸ் இருந்தாங்க. இப்போ வந்து அவனை தூக்கிட்டு எஸ்பிஐ வந்து வராங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? புரிஞ்சிச்சா? ஹலோ ஹலோ ஓகே, சூப்பர். ஓகே, அடுத்து வந்து ஆர்பிஐ வந்து சில பல டைரக்ஷன்லாம் போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க அப்படின்றத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து மிஸ்செல்லிங்னா என்ன தெரியும்? இப்போ என்ன சொல்றது, நம்மளை விடுங்க, ஒரு ஒரு தாத்தாவோ ஒரு பாட்டியோ வந்து இந்த எஃப்டி போட போறேன்னு வந்து பேங்க்குக்கு வந்து போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து
எடுத்தோடனே வந்து எப்படி வந்து போட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணுவான், மண்டே கழுவான். இந்த பாருப்பா, இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இருக்கு, இதை நீ வந்து வாங்கிக்கிட்டேன்னா வந்து உன் குடும்பத்துக்கு இவ்வளவு லாபம், அவ்வளவு லாபம் அப்படின்னு சொல்லி வந்து லைக் எப்படி சொல்றது, பிரெயின் வாஷ் பண்ணி வந்து அவங்கள வந்து அந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து வாங்க வச்சிருவாங்க. லைக் வந்து அவரே அந்த தாத்தாவே சைன் போட்டாலும் என்ன சொல்றாங்கன்னா வந்து நீ வந்து அவரை வந்து பிரெயின் வாஷ் தான் அந்த பிரெயின் வாஷ் பண்ணி தான் வந்து சைன் வந்து போட்டிருக்க. இந்த மாதிரி வந்து வித்தேன்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து மிஸ் செல்லிங் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வேற என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து நானே வந்து ஒரு லோன் கேட்டு வந்து போறேன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லுவானா வந்து லைக் எப்படி சொல்றது, இந்த மாதிரி வந்து ஒரு இன்சூரன்ஸ் இருக்கு, இந்த இன்சூரன்ஸ் வந்து வாங்கினா மட்டும்தான் வந்து உனக்கு வந்து நான் வந்து லோன் தருவேன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. சரியா? அந்த மாதிரி சொல்லி ஒரு ப்ராடக்ட்டை வந்து வித்தேன்னா அதையும் மிஸ் செல்லிங் தான் சொல்லுவாங்க. புரிஞ்சுச்சா மிஸ் செல்லிங் என்னன்னு? இப்ப ஆர்பிஐ வந்து இதை தான் சொல்றாங்க, இந்த மாதிரி பண்ணீங்கன்னா இது வந்து மிஸ் செல்லிங் கீழே வந்து வந்துரும் அப்படின்றத சொல்லிடுவாங்க. ஒருவேளை நீ வந்து இந்த மிஸ் செல்லிங் வந்து பண்ணேன்னா உனக்கு வந்து நான் என்னென்ன பண்ண போறேன் அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா வந்து சொல்லியிருப்பாங்க, இனிமே வந்து நோ மோர் பண்டிலிங். அதாவது எப்படி சொல்றது, இந்த மாதிரி லோன் கேட்க வரவங்கள்ட்ட நீ வந்து இந்த இதை வாங்கினாதான் வந்து லோன் தருவேன், இத எப்படி சொல்றது, இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து வாங்கினாதான் லோன் தருவேன், இந்த மாதிரி நீ வந்து சொல்லக்கூடாது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து ஒருவேளை நீ வந்து அந்த தாத்தா கதை சொன்னேன் பாத்தீங்களா, அந்த மாதிரி வந்து அவரோட பிரெயின் வாஷ் பண்ணி இந்த மாதிரி வந்து உன்னோட ப்ராடக்ட் வந்து வித்தேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி வித்து நீ வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு, நீ வந்து லைக் வந்து இந்த மிஸ் செல்லிங் பண்ணி தான் வந்து வித்த அப்படின்றது வந்து ப்ரூவ் ஆச்சுன்னா நீ கண்டிப்பா வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து எவ்வளவு கொடுத்து வந்து இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வந்து அந்த தாத்தா வாங்கியிருக்காரோ அவருக்கு வந்து நீ வந்து ரீஃபண்ட் வந்து பண்ணிருக்கணும். அது இல்லாம வந்து காம்பன்சேஷன் வந்து கொடுக்கணும். சரியா? இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருக்கான்னு கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து உங்களுக்கு வந்து அடிக்கடி கால் வரும் பாத்தீங்களா, லைக் வந்து இந்த எஸ்பிஐல இருந்து நாங்க கால் பண்றோம் சார், இந்த மாதிரி இந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இருக்கு, அந்த இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இருக்கு, அந்த மாதிரி கால் வரும் பாத்தீங்களா. இனிமே வந்து நீ வந்து கால் பண்ணலாம், ஆனா வந்து பண்றதுக்கான டைம் வந்து மாத்திருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா 9 மணில இருந்து 6 மணி முடி தான் வந்து இந்த மாதிரி வந்து கால் வந்து பண்ணணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இது மூணாவது விஷயம். அடுத்த நாலாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, இந்த கால் பண்றாங்க இருக்கா பாத்தீங்களா அந்த ஏஜென்ட், அவங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீ வந்து கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து லிஸ்ட் பண்ணிடணும். சரியா? இது இவங்க மட்டும்தான் வந்து எங்களோட ஏஜென்ட், இவங்ககிட்ட வந்து கால் பண்ணா மட்டும் எடுங்க, அந்த மாதிரி வந்து ஒரு லிஸ்ட் வந்து பண்ணிருக்கணும். இது வந்து நாலாவது விஷயம். அஞ்சாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து இந்த மாதிரி ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டை வந்து வித்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வித்துட்டு ஒரு மாசத்துக்குள்ள லைக் வந்து ஒரு 25 நாள்லயோ 29 நாள்லயோ அவங்களுக்கு வந்து வித்தவங்களுக்கு வந்து நீ வந்து பேசணும். சரியா? என்ன சார் இந்த மாதிரி இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் வாங்குனீங்களே, உங்களுக்கு ஓகேவா, உங்களுக்கு வந்து எல்லாமே ஓகேவா, அந்த மாதிரி கேட்கணும். ஒருவேளை வந்து அவனுக்கு வந்து பிடிக்கலாட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா வந்து பிடிக்காட்டி அப்படி சொல்லல, கண்டிப்பா வந்து நீ வந்து கேட்கணும் அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. சரியா? புரிஞ்சிச்சு தானே? மொத்தம் வந்து 5 விஷயம் கரெக்டா இருக்கா? எல்லாத்துக்கும் புரிஞ்சிச்சா? ஓகே, வேற எதுவும் இதுல இருக்காது. ஓகே, அதுக்கு அடுத்த விஷயம் இதுக்கப்புறம் டக்குன்னு முடிஞ்சிடும். என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் வந்து எம்ஓஐ சைன் பண்ணிருப்பாங்க, ஒரு கான்ட்ராக்ட் மாதிரி வந்து போட்டிருப்பாங்க. யார் யாருன்னு பாத்துக்கோங்க, மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸும் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் தானே, அவன் தான். ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் லிமிடெட் வந்து ஒரு கான்ட்ராக்ட் வந்து போட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருப்பான வந்து மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ், இந்த பார்ப்பா என்கிட்ட வந்து ஒரு 2312 கோடி இருக்கு, இதை நீ வச்சுக்க, இதை வச்சுட்டு வந்து எனக்கு வந்து என்ன பண்ணி தர, ஒரு ஏர்கிராஃப்ட் மாதிரி வந்து பண்ணி தரணும். எத்தனைன்னு பாத்துக்கோங்க, 8. சரியா? அது அந்த ஏர்கிராஃப்டோட பேர் பார்த்துக்கோங்க, டானியர் 228 அப்படின்றது அந்த ஏர்கிராஃப்டோட பேரு. இந்த மாதிரி 8 இதை வந்து எனக்கு வந்து பண்ணித்தா அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 2312 கோடி வந்து கொடுத்துருக்காங்க. யார் கொடுத்துருக்கான்னு பாத்துக்கோங்க, மினிஸ்டர் ஆஃப் டிஃபென்ஸ் தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஏர்கிராஃப்ட் வந்து இவங்க வந்து எங்க யூஸ் பண்ண போறாங்கன்னா இந்தியன் கோஸ்ட் கார்டுக்கு வந்து யூஸ் பண்ண போறாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்து என்ன சொல்லியிருப்பானா வந்து ஓகே இப்போ காசு கொடுத்துட்டாங்க, எப்போ வந்து அவன் வந்து கம்ப்ளீட் பண்ணி கொடுப்பானா வந்து இந்த ஆபரேஷன் வந்து 2027 28 பினான்சியல் ஆரம்பிக்கும், அடுத்த 6 வருஷத்துல வந்து இவன் வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? வேற ஏதோ இதுல இருக்குது, அடுத்து போலாம் தானே? இந்த நான் சொன்னேன் பாத்தீங்களா, அது பேர் என்ன, இந்த டானியர் 228 ஏர்கிராஃப்ட். இது எப்பல இருந்து வந்து இந்த ஹிந்துஸ்தான் ஏர்நாட்டிக்கல் லிமிடெட் வந்து பண்றான்னு கேட்டீங்கன்னா 1983 இருந்து பண்றாங்க. ஓகேவா? இது எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னா வந்து இந்த சர்வேலன்ஸ் இருக்கும் பாத்தீங்களா, அதுக்காக தான் இந்த ஏர்கிராஃப்ட் வந்து மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எங்க வந்து ஆர்ஜின் ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா ஜெர்மனியில் ஆச்சு அப்படின்றது சொல்ல தெரியணும். வேற எதுவும் அதுல வேணும். அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து 2 பேர் யார் யாருன்னு கேட்டீங்கன்னா சீடாட்டும் சினர்ஜி குவாண்டம் இந்தியா அப்படின்றவங்க வந்து சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்கன்னா சைன் பண்ணி வந்து புதுசா வந்து ஒரு டூல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. எதுக்காக இந்த டூல் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து
லைக் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஓகே இப்போ வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்லாம் இருக்கு பாத்தீங்களா, எப்படி சொல்றது, உம் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஓகே இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து ஃபியூச்சர்ல வந்து அது என்ன டக்குன்னு அந்த டேர்ம் வர மாட்டேங்குது, ஒரே நிமிஷங்களேன். என்ன சொல்றாங்கன்னா வந்து ஃபியூச்சர்ல வந்து அது ரொம்ப பவர்ஃபுல்லா ஆயிரும். இப்போ வந்து நீ வந்து ஏடிஎம் பின்னே வந்து எவ்வளவு என்கிரிப்டா போட்டாலும் பின்னோயோ இல்லைன்னா வந்து வேற ஏதாச்சும் வந்து பாஸ்வேர்டையோ எவ்வளவு என்கிரிப்டா போட்டாலும் அது வந்து இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி வந்து ஈஸியா வந்து அதை வந்து அந்த டிகிரிப்ட்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, ஈஸியா வந்து அதை வந்து எப்படி சொல்றது, புரியுதுதான் நான் பேசுறது, எனக்கு அந்த டேர்ம் வர மாட்டேங்குது டக்குன்னு. நீ வந்து எவ்வளவு வந்து இது போனாலும் இப்போ வந்து என்ன சொல்றது, நான் வந்து சீக்கிரட்டா ஸ்டார் 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 அப்படின்னு ஒரு மெசேஜ் அனுப்புறேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க குவாண்டம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி அதே தான் டீகோட் வந்து ஈஸியா வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா, என்ன சொல்றாங்க, நீ எவ்வளவு ஸ்ட்ராங்கா போட்டாலும் இந்த குவாண்டம் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி ஈஸியா வந்து டீகோட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா, ஃபியூச்சர்ல அதனால என்ன பண்ணிருக்காங்கன்னா இப்பயே என்ன பண்ணிருக்காங்க, அதுக்கான செக்யூரிட்டியை வந்து கூட்டணும் அப்படின்றதுக்காக ஒரு டூல் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யார் இந்த விஷயத்தை வந்து பண்றான்னு பாத்துக்கோங்க, சீடாட்டம் சினர்ஜி குவாண்டம் இந்தியாவும் சேர்ந்து ஒரு டூல் வந்து கொண்டு வராங்க. எதுக்காக அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஓகேவா, இதுல வந்து இந்த டூல்ல வந்து மொத்தம் வந்து 3 ப்ராடக்ட் வந்து இருக்கும், 3 பார்ட் வந்து இருக்கும். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா வெப் அப்ளிகேஷன் ஒன்னு, அதுக்கப்புறம் வந்து செக்யூரிட்டி ஏஜென்ட் ஒன்னு, செக்யூரிட்டி ஸ்கேனர் ஏஜென்ட் ஒன்னு, மூணாவது வந்து கண்ட்ரோல் சாஃப்ட்வேர் அப்படின்ற ஒரு விஷயம். புரிஞ்சுச்சு தானே, வழங்குச்சு தானே, ஒரு மாதிரி சொன்னேன், ஓகே தானே, மற்றவங்களுக்குலாம் புரியுதா நான் பேசுறது, சிம்பிளான விஷயம். ஓகே, அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டெலஸ்கோப்பை பத்தி பேசியிருப்பாங்க. டெலஸ்கோப்னா உங்களுக்கு நல்லா தெரியும்ல, லைக் வந்து இங்க இருந்து நீங்க சன்னையோ, இங்க இருந்து ஒரு ஸ்டாரையோ, இங்க இருந்து ஒரு கேலக்சியோ உன்னால வந்து டெலஸ்கோப்பை யூஸ் பண்ணி வந்து பார்க்க முடியும். இப்ப என்ன பண்றாங்கன்னா வந்து இந்த பட்ஜெட்ல வந்து இந்தியா வந்து 2 டெலஸ்கோப்பு வந்து சாங்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத விஷயம். இந்தியா கவர்மெண்ட் வந்து 2 டெலஸ்கோப் வந்து சாங்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா NLSTன்னு சொல்லுவாங்க, அதாவது நேஷனல் லார்ஜ் சோலார் டெலஸ்கோப்னு சொல்லுவாங்க. இந்த டெலஸ்கோப் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா வந்து லைக் வந்து இந்த சன்னை பத்தி ஸ்டடி பண்றதுக்காக இந்த டெலஸ்கோப் வந்து யூஸ் பண்ண போறாங்க. அதுக்கு வந்து 2வது டெலஸ்கோப் எதுக்கு சாங்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா நேஷனல் லார்ஜ் ஆப்டிக்கல் நியர் இன்ஃப்ரா டெலஸ்கோப் அப்படின்னு ஒரு டெலஸ்கோப். இந்த டெலஸ்கோப் வந்து எதுக்காக யூஸ் பண்ண போறாங்கன்னா வந்து எப்படி சொல்றது, இந்த ஸ்டார் பாக்குறது, இந்த கேலக்சியை பாக்குறது, இதுக்காக வந்து இந்த டெலஸ்கோப் வந்து நாங்க வந்து யூஸ் பண்ண போறோம் அப்படின்றது சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து சில பல ப்ராஜெக்ட் பத்தி பேசியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பண்ணிருப்பானே, என்ன சொல்லிருப்பான வந்து ஆல்ரெடி ஒரு டெலஸ்கோப் இருக்கும் சரியா, ஹிமாலயன் சந்திரா டெலஸ்கோப் அப்படின்ற ஒரு டெலஸ்கோப் இருக்கும். இந்த டெலஸ்கோப்போட ரேஞ்ச் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 2 மீட்டர் வந்து இருக்கும். இப்போ வந்து அதை வந்து மாத்திருப்பாங்க, லைக் வந்து அப்கிரேட் வந்து பண்ணிருப்பாங்க, 2 மீட்டர்ல இருந்து 3.7 மீட்டர் வந்து அப்கிரேட் வந்து பண்ணிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. அதுக்கப்புறம் வந்து முன்னாடி நான் ஆல்ரெடி 2 டெலஸ்கோப் சொன்னேன்னா இது எங்க கொண்டு வரேன்னு கேட்டீங்கன்னா லடாக்ல வச்சு வந்து கொண்டு வராங்க, லடாக்ல தான் கொண்டு வராங்க அப்படின்றதையும் பாத்துக்கோங்க. ஏன் லடாக்னு கேட்டீங்கன்னா லைக் வந்து இந்தியாலே அதுதான் வந்து கொஞ்சம் வந்து மேடான பகுதி, எப்படி சொல்றது, அந்த டேர்ம் பண்ணது ஹையா இருக்கும் சரியா, ஆல்டிடியூடா என்னமோ சொல்லுவாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும், ஆல்டிடியூட் சரியா, அது வந்து கொஞ்சம் ஹையா இருக்கும். ஓகேவா, அதுக்காக தான் லடாக்ல வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஓகே, அந்த மாதிரி. ஓகே, வேற என்ன சொல்ல வந்தேன் இதுக்கு, ஓகேவா, மொத்தம் 3 டெலஸ்கோப்பை பத்தி பேசிட்டேன்னா அடுத்து வந்து சில பல ப்ராஜெக்டை பத்தி பேசியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க வந்து NIGO இந்தியா அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட், அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, லேசர் இன்ஃப்ரோமீட்டர் கிராவிடேஷனல் வேவ் அப்சர்வேட்டரி அப்படின்றது அந்த ப்ராஜெக்டோட பேரு. இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க வந்து லைக் வந்து இது யார் யார் சேர்ந்து வந்து கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்றது பார்த்துக்கோங்க. இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து தான் வந்து இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. எதுக்காக இந்த ப்ராஜெக்ட்னா வந்து இந்த கிராவிடேஷன் வேவ்ஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதை டிடெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து என்ன ப்ராஜெக்ட்னா வந்து ஸ்கொயர் கிலோமீட்டர் அரே அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து யார் யார் வந்து எங்க வந்து லொக்கேட் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்ட் சவுத் ஆப்பிரிக்கால வந்து லொக்கேட் ஆயிருக்கும். இது எதுக்காக கொண்டு வந்திருப்பாங்கன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ப்ராஜெக்ட் தான் வந்து இந்த ரேடியோ டெலஸ்கோப் இருக்கும் பாத்தீங்களா, அதுலயே வேர்ல்டு லார்ஜஸ்ட் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து காஸ்மாஸ் 2 பிளானட்டேரியம் அப்படின்ற ஒரு ப்ராஜெக்ட், இது எங்க வருதுன்னு பாத்துக்கோங்க, ஆந்திர பிரதேஷ்ல வந்து எஸ்டாப்ளிஷ் வந்து பண்ணிருப்பாங்க. ஓகேவா, இந்த ப்ராஜெக்ட்லாம் வரிசையா சொன்னீங்கன்னா இது எல்லாத்தையும் யார் வந்து ஆப்ரேஷன் வந்து பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா, டெவலப் பண்ணி ஆப்ரேஷன் பண்ண போறாங்க கேட்டீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஆஸ்ட்ரோபிசிக்ஸ் பெங்களூர் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க, அவங்க தான் பண்ண போறாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கணும். புரிஞ்சுச்சாங்க, ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 டெலஸ்கோப், அதுக்கப்புறம் வந்து மூணாவது வந்து ஆல்ரெடி இந்த டெலஸ்கோப்போட ரேஞ்சை வந்து கூட்டியிருப்பாங்க, அதுக்கப்புறம் வந்து ஒரு 3 ப்ராஜெக்டை பத்தி பேசியிருப்பாங்க. அவ்வளவுதான் இதுல இருக்கும். ஓகேவா, புரிஞ்சுச்சா? ஓகே, அதுக்கடுத்த விஷயம் வந்துருங்க. அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து
இந்த கிஃப்ட் சிட்டின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, குஜராத்ல கிஃப்ட் சிட்டி அப்படின்னு ஒரு சிட்டி இருக்கும். அந்த சிட்டிக்கு வந்து சேர்மனா வந்து ஆல்ரெடி யார் இருப்பான்னு கேட்டீங்கன்னா ஹாஸ்முக் ஆதியா அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்கள வந்து இப்போ வந்து தூக்கிட்டு ஒருத்தவங்க வந்து வராங்க. யார் வந்து வராங்கன்னு பாத்துக்கோங்க, சுரேஷ் கோட்டாக் அப்படின்னு ஒருத்தவங்க வந்து வராங்க. ஓகேவா? யாரா அந்த சுரேஷ் கோட்டாக்னு கேட்டீங்கன்னா இந்த கோட்டாக் பேங்க் இருக்கும் பாத்தீங்களா, அவங்களோட ஃபவுண்டர் அண்ட் டைரக்டர் அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. வேற எதுவும் இதுல வேணாம். ஓகேவா? அவ்வளவுதான் இருக்கும். அதுக்கடுத்த விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து நம்ம ஆயில் இந்தியா லிமிடெட் இருப்பான் பாத்தீங்களா, அவன் வந்து ஒரு சாதனை வந்து பண்ணியிருப்பாங்க. என்ன வந்து பண்ணியிருப்பாங்கன்னா வந்து இந்த மாதிரி இப்போ வந்து என்ன சொல்றது, இப்போ வந்து ஒரு அரிசி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து 10 kg 20 kg அந்த மாதிரி சொல்லுவாங்க பாத்தீங்களா. அதே மாதிரி வந்து ஆயில வந்து எப்படி வந்து அளப்பாங்க கேட்டீங்கன்னா டன்ஸ் ஆஃப் ஆயில் ஈக்குவலன்ட்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து எவ்வளவு ஆயில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க கேட்டீங்கன்னா 1 மில்லியன் டன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருப்பாங்க. யாருன்னு கேட்டீங்கன்னா ஆயில் இந்தியா லிமிடெட். சரியா? அதுக்காக வந்து அவனுக்கு வந்து ஒரு அவார்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த அவார்டோட பேர் பார்த்துக்கோங்க, FIPA அவார்ட் ஃபார் ஆயில் அண்ட் கேஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆஃப் த இயர் அப்படின்ற ஒரு அவார்டு. சரியா? இந்த அவார்டை வந்து யார் ஆர்கனைஸ் பண்றாங்கன்றது முக்கியம். ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் பெட்ரோலியம் இண்டஸ்ட்ரி அவங்க தான் வந்து ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்றதையும் பார்த்து வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சு தானே? அந்த கம்பெனி சார்பா வந்து அவங்களோட சேர்மன் இருப்பாங்க பாத்தீங்களா, ரஞ்சித் ராத் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க தான் வந்து இந்த அவார்டு வந்து வாங்கியிருப்பாங்க அப்படின்றது சொல்ல தெரியணும். எங்க வச்சு இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க கேட்டீங்கன்னா இந்தியா எனர்ஜி வீக் அப்படின்ற ஒரு வீக் வந்து கோவால வச்சு நடந்திருக்கும். ஓகேவா? நம்மளே படிச்சிருப்போம். அங்க வச்சுதான் வந்து இந்த அவார்டு வந்து கொடுத்துருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. புரிஞ்சிச்சா? ஹலோ, புரிஞ்சிச்சா? ஓகே. அதுக்கடுத்த விஷயம் வந்து இது ஆல்ரெடி நம்ம பார்த்ததுதான். சரியா? என்னன்னா வந்து இந்த பேசியர் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, இந்த ஜிடிபிக்கு ஐஐபிக்கு, அதாவது இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனு, அதுக்கப்புறம் வந்து சிபிஐ இதெல்லாம் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதோட பேசியர் எல்லாம் வந்து ஆல்ரெடி பார்த்தது திருப்பியும் சொல்லியிருப்பாங்க. அதை பேசியரை வந்து மாத்திருப்பாங்க. முன்னாடி வந்து இந்த ஜிடிபிக்கு வந்து பேசியர் வந்து என்ன இருக்கும்னு கேட்டீங்கன்னா 2011-12 வந்து இருக்கும். இதை வந்து 2022-23 வந்து மாத்திருப்பாங்க. அதே இது இந்த ஐஐபி இருக்கு பாத்தீங்களா, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷனு, அதோட பேசியர் வந்து 2011-12 இருக்கும். அதை வந்து 22-23 வந்து மாத்திருப்பாங்க. சிபியோட பேசியரை வந்து 12-24 வந்து மாத்திருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து சில பல டேட்டாலாம் சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்தியாவோட இன்ஃபிளேஷன் எவ்வளவு இருந்துச்சு, அதுல வந்து கன்சியூமர்ல எவ்வளவு இருந்துச்சு, அதுக்கப்புறம் வந்து இந்த WPL வந்து எவ்வளவு இருந்துச்சு, இந்த மாதிரி வந்து ஒவ்வொன்றா சொல்லியிருப்பாங்க அப்படின்றதையும் நான் வச்சுக்காங்க. ஓகேவா? நிறைய இருக்கும். இதை படிக்க முடிஞ்சா படிச்சுக்கோங்க. அடுத்த நியூஸ் அடுத்து வந்து வந்துருங்க. February 13 இருக்கும் பாத்தீங்களா, அதை வந்து நேஷனல் உமன்ஸ் டேவா வந்து அப்சர்வ் பண்றாங்க. ஓகேவா? உங்களுக்கு வந்து இந்த சரோஜினி நாயுடு பத்தி தெரியும் பாத்தீங்களா, லைக் வந்து இந்தியன் நேஷனல் காங்கிரஸோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் அவங்க தான். அவங்களோட பர்த் அனிவர்சரியா தான் வந்து நேஷனல் உமன்ஸ் டேவா வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. எப்பன்னு கேட்டீங்கன்னா February 13 அப்படின்றது சொல்ல தெரியும். அதுக்கப்புறம் வந்து இந்த பேபி பிறந்ததுல இருந்து வந்து ஒரு ஹார்ட் இருக்கு, எப்படி சொல்றது, ஹார்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் பாத்தீங்களா, அதுக்கு வந்து ஒரு டே இருக்கு. சரியா? அந்த டேவை பாத்துக்கோங்க. February 14 வேர்ல்டு கான்ஜெனிட்டியல் ஹார்ட் டெஃபெக்ட் அவேர்னஸ் டே அப்படின்றது அந்த டே. இது எப்பன்னு கேட்டீங்கன்னா February 14. அதுக்கு வந்து ஒரு வீக் வந்து இருக்கு. அது எப்பன்னு கேட்டீங்கன்னா வந்து February 7-14 அப்படின்றதையும் நான் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கேரளால வச்சு ஒரு ஸ்பீசஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அதோட பேர் பார்த்துக்கோங்க, லைரியோ திமிஸ் அப்படின்றது தான் அதோட பேரு. ஓகேவா? கடைசியா வந்து ஒரு அசோசியேஷன். அந்த அசோசியேஷன் என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இந்த ஐசிசி இருப்பான் பாத்தீங்களா, ஐசிசிஐ, அதே மாதிரி வந்து அவனோட சேர்ந்த சில குரூப்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்களா, அந்த குரூப்ஸ் எல்லாமே சேர்ந்து HDFCயோட ஷேர் வந்து எவ்வளவு வந்து வச்சிருக்கும் கேட்டீங்கன்னா ஆல்ரெடி 4% ஷேர் வந்து வச்சிருப்பாங்க. இப்ப என்ன பண்ணிருக்காங்கன்னா அந்த ஷேரோட லிமிட்டை வந்து கூட்டுறதுக்கு வந்து RBI வந்து அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளவு வந்து கூட்ட போறான்னு பாத்துக்கோங்க, 4%ல இருந்து 9.95% வந்து கூட்ட போறாங்க அப்படின்றதுதான் விஷயம். ஓகேவா? நீங்க நான் சொன்ன விஷயங்கள்லாம் புரிஞ்சுச்சா?